திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் தொடர்ந்து காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காட்டு யானை நடமாட்டம் இருப்பதால் பழனி பகுதி மக்கள் உயிர் பயத்துடன் வாழ்வதாக வேதனை கூறுகின்றனர். மலையும் மலை சார்ந்த பகுதியுமாக காட்சியளிக்கும் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கொம்பைப்பட்டி. நெல், மக்காச்சோளம், தென்னை, வெண்டைக்காய், கொய்யா என விவசாயமே இப்பகுதி மக்களின் பிரதான தொழில். மலையடிவாரம் என்பதால் குளிர்ந்த காற்றை போல் காட்டு யானைகளின் வருகையும் அதிகம். காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து வீடுகளை சேதப்படுத்துவதுடன் விளைநிலங்களையும் அழிப்பதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் உயிர் பயத்துடன் வாழ்வதாக கூறுகின்றனர். எங்களுக்கு ஏதாவது போனதுக்கு இவ்வளோ காடு போயிருக்குது, எங்களுக்கு இழப்பீடு தரமாட்டாங்க. போய் கேட்டால் அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அரசு தான் ஏதாவது பார்த்து போனோம். நமக்கு வெண்டைக்காய் காடு அணைஞ்சு போச்சுங்க. லைட் அடித்து முடுக்கணும், வீட்டை வந்து துரத்துதுங்க. குடியிருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு அரசு தான் முடிவு பண்ணணும். இப்போ சோளம் நட்டு இப்போ கைக்கு வரும்போது ஆணைக்கு வந்து அட்டகாசம் தாங்க முடியல. லைட் அடித்து பார்த்தா லைட் வெடி விட்டால் வீட்டுக்கே வருது. வெண்டைக்காய் நட்டு வெண்டைக்காயும் போச்சு. சோளம் இப்படி சேதமாகி போச்சு. எங்களுக்கு வரது வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் 1 ஏக்கர் நஷ்டமாகி போச்சு. இது ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து எதாவது நிதி உதவி செய்யணும். அதே மாதிரி ஆணைகள் இங்கே வர முடியாமல் பக்கத்துலேயே வீடு இருக்கிறனால வீட்டுக்கு நாங்களும் புள்ள குட்டி எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் செய்கிறோம். எல்லாம் ஒன்றும் நைட்டில் வெளியே நடமாட முடியல. மாடு கணக்கெல்லாம் வச்சு நடமாட முடியலைங்க. குறிப்பாக ஒற்றை காட்டு யானை நடமாட்டத்தால் கொம்பைப்பட்டி கிராம மக்கள் மாலை 6 மணிக்கு மேல் வீடுகளுக்குள் தஞ்சமடைந்து விடுகின்றனர். வெளியூர்களுக்கு சென்று வருபவர்கள் இரவில் வீடு திரும்பும் போது காட்டு யானை தாக்கிவிடுமோ என்ற பயத்துடன் வருவதாக கூறுகின்றனர். காட்டு யானைகள் ஊருக்குள் புகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அலட்சியமாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்னை மரத்தில் வந்து 50 மரத்தை பிடுங்கி எரிஞ்சிருச்சுங்க. நஷ்டம் கொடுக்கணும். யானைகள் இப்போ லைட் அடித்தோம்னா கூடவே துரத்திக்கிட்டு வருதுங்க. துரத்தி நாங்கள் சோளமெல்லாம் நட்டுருக்குறோமுங்க. சோளத்தையெல்லாம் அழிச்சு போடுச்சு. தென்னங்கன்று 3 வருஷம் ஆகுங்க. எல்லாம் பிடுங்கி எரிஞ்சிருச்சு. வீட்டு பக்கமெல்லாம் வருதுங்க. நைட்டில் வந்து இருக்க முடியலைங்க. கோம்பத்தோட்டத்தில் அகழி வெட்டுங்க, வேலி போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். எந்த வனத்துறையும் வந்து பார்க்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. உங்களுக்கு அம்பிட்டு வருங்க சார், இம்பிட்டு வரும்னு சொல்லி மெடுக்கலிங்க. நாங்கள் போய் ஒரு தாசில்தார்கிட்டவோ அந்த வேளாண்மை துறை இயக்குநர்கிட்ட போய் சார் இந்த தினமரத்தை பிடிங்கி போடுச்சுங்க, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் வந்து பார்க்குறாங்க. கண்காணிப்புக்கு பார்க்குறாங்க தவிர எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க. இது குறித்து வனத்துறை அதிகாரி செந்திலிடம் கேட்டதற்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் நிதி கிடைத்தவுடன் விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். காட்டு யானைகளால் இந்த கோம்பைப்பட்டி கிராமமே அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றன. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும். மின்வேலிகள் அமைக்க வேண்டும். பெரிய அகழிகள் வெட்ட வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைவருக்காக பழனியிலிருந்து ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் வீரமணிகண்டன்.